Hi friends, this is part 2 continuation of date function video series. Last வீடியோவில் நம்ம வந்து date different, to date and date format ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய டேட்டா பிரிக்ஸை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து லாஸ்ட் வீடியோ, நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சேம் டேட்டா செட்டு தாங்க, நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, சேம் சாம்பிள் டேட்டா தான், அது சேம் காலம் தான். ஓகே, நான் ஜஸ்ட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஓகே, இப்போது கரண்ட் டேட்னு ஒன்று இருக்குங்களே, ஸோ அந்த கரண்ட் டேட் எப்படி பண்ணுறதுனா, நான் இதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். கரண்ட் டேட் இப்போ கரண்ட் டேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, கரண்ட் டேட்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க நமக்கு. இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் டேட்டை உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன டுடே டேட் வந்து 22ங்களா, இந்த 22வை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபெச் பண்ணும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளே ஓகே, இப்போ டிஸ்பிளே கரண்ட் டேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் டேட்டில் நான் இப்போ இது லாஸ்ட் அப்டேட்டட் பை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கரண்ட் டேட் வந்து டுடே டேட்டை வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுனா, நீங்கள் வந்து சிடிசி ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இன்க்ரிமெண்டல் லோடு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிஸ்டமோட டீட்டெயில்ஸையும் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டோர் பண்ணுவீங்க டேட்டா பேஸில். அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் டேட்டு, இந்த கரண்ட் டைம் ஸ்டாம்ப், இதெல்லாம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வந்து லாக் டீட்டெயில்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணோம், அதாவது இன்க்ரிமெண்ட் லோடுக்காக. ஓகேங்களா, ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு சிஸ்டமோட கரண்ட் டேட் அண்ட் டைமை வந்து பிரிண்ட் பண்ணணும், கரண்ட் டேட்டுன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் என்ன இருக்குது, கரண்ட் டேட் முடிஞ்சு. ஓகே, மந்த்ஸ் பிட்வீன். ஓகேவா, இப்போது இங்கே வந்து கரண்ட் மந்த் இருக்குது. ஓகே, இது வந்து டெலிவரி டேட். ஓகே, இப்போது இதுக்கும் எவ்வளோ மந்த்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேனுவலாகவே செக் பண்ணுவோமே. இங்கே 24, இன்றைக்கி வந்து 25, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு 6 months, அது ஒரு 12 months, ஆல்மோஸ்ட் வந்து 6 + 12 அரவுண்டு 17, ரைட்? 17 or 18 சம்திங் இட் வில் ஷோ. நம்ம இதை வந்து ரியல் டைமில் பார்ப்போம். இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மந்த் என்ன பண்ணுறோம், மந்த்ஸ் பிட்வீன். ஓகே, மந்த்ஸ் பிட்வீன் கால்குலேட் பண்ண போகிறோம். df டாட் வித் காலம் months between காலம் கிரியேட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு மந்த்ஸ் பிட்வீன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணோம். ஓகே, இப்போது இந்த மந்த்ஸ் பிட்வீனில் நம்ம 2 காலம் கொடுக்கணும். ஒன்று இந்த டெலிவரி டேட் காலம், அனதர் ஒன் இந்த லாஸ்ட் அப்டேட்டட் பை காலம். இப்போது நான் 2 காலமே மென்ஷன் பண்ணிடுறேன். ஆமாம், the delivery date column. Display months between. The frame, the data frame நமக்கு display பண்ணி பார்ப்போம். Okay, error. Did you mean following customer name delivery? ஓகே, இதில் என்ன இஷ்யூன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இங்கே பாருங்கள், டிஎஃப் டேட்டா ஃப்ரேமை தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் டிஎஃப் இல்லைல்ல. டிஎஃப்னால் இந்த லாஸ்ட் அப்டேட்டட் பை வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்காது. இந்த காலம் தான் நீங்கள் ரீட் பண்ணணும். சாரி, இந்த டேட்டா ஃப்ரேம் தான் நீங்கள் ரீட் பண்ணணும்.
இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸாக்டான உங்களுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு அரௌண்ட். நான் சொன்னோம்ல, இங்கே இங்கே 2024 ஃபஸ்ட் மந்த்து, இங்கே 2025 டுடே டேட் 6/22 டேட் இருக்குங்களா. இங்கே பாருங்கள் மந்த்ஸ் பிட்வீன், அதாவது 17 மாதம் ப்ளஸ் அந்த ஒரு ஒரு டேட்ஸ் இருக்குங்களா டிஃப்ரென்ஸ், அது கூட நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லியிருக்கு பாருங்கள். 17.5 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இது இப்போ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மந்த்ஸ் பிட்வீன், இப்போ 17 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது இப்போ வந்து டெலிவரி டேட் இருக்குது, பட் இதை ரியல் டைமில் எப்படின்னா, நீங்கள் வந்து லோன் அமௌண்ட்லாம் வாங்குவீங்கள்ல, அது வந்து லோன் லாஸ்ட் டேட்டு, அந்த லோன் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா, பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இது வந்து லோன் அமௌண்ட்டு லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது, அது இன்றைக்கி வந்து டுடே டேட் இருக்கும். ஓகேங்க, லாஸ்ட் இயர் வந்து 24 வந்து ஒரு வாட்டி லோன் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி டேட்டில் பார்க்குறாங்க 17 மாதத்துக்கு மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இவங்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துன்னு போய் காமிக்கணும். புரியுதுங்களா. ஸோ இப்போ 17 மாதம் ஆகிடுச்சு, இவங்க இன்னும் வந்து லோன் அமௌண்ட்டு ரீபே பண்ணல அப்படின்லாம் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து அதுக்கானது இல்லை, பட் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து பண்ணலான்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் மந்த்ஸ் பிட்வீனை கால்குலேட் பண்ணோம். ஓகே, கிளியர். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது, மந்த்ஸ் பிட்வீன் முடிஞ்சு ஆட் மந்த்து. ஓகே, இப்போது ஆட் மந்த் இருக்குது. நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆட் மந்த். ஓகே, இப்போ இதை ரீட் பண்ணிக்கிறேன். இல்லை இது ஓகேவா. இல்லை உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் லேட்டஸ்ட்டு டேட்டா ஃப்ரேமே யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. ஓகே, ஸோ வித் காலம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணணும், ஆட் மந்த்து தானே யூஸ் பண்ண போகிறோம். ஆட் மந்த்ஸ். ஓகே, நீங்கள் எந்த காலமில் போய் ஆட் பண்ண போகிறீங்க, இப்போ இங்கே டெலிவரி டேட் இருக்குங்களா. ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், டெலிவரி ஷிப்மெண்ட்டில் எனக்கு ஒரு 2 days வந்து டிலே ஆகிடுச்சு. ஓகேவா, அதாவது இங்கே வந்து வேர் ஹவுஸில் சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற எல்லா டெலிவரி டேட்ஸ்லேயும் என்ன பண்ணும், ஒரு 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடு. ஓகேங்களா, 2 days வந்து டிலே ஆகிடுச்சு சம் இஷ்யூவால், 2 days வந்து எக்ஸ்ட்ரா போட்டுரு. ஏன்னா அப்போ தான் கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க. இப்போ 8னா அவங்க 8 எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் இங்கே இஷ்யூ ஆகிடுச்சு இன்சைட் வேர் ஹவுஸில், அதனால் 2 days எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லணும். அதை எப்படி நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ டெலிவரி டேட், ஓகே, டெலிவரி டேட் கமா ஒரு 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். லெட்ஸ் see. Okay, issue add months delivery date. என்ன இஷ்யூ, ஓ சாரி இங்கே அவுட் சைடு கொடுத்துருக்கோம் பாருங்கள், டேட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்குது. இப்போ டேட் ஃபங்க்ஷனுக்கு இந்த கம்மாக்குள்ளே தானே இருக்கணும், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம நியூவாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நியூ காலமில் என்ன இருக்குது, டேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே 3, ஓகே 3யாக மாறி இருக்கு. இதுதான் அந்த டேட்டு. ஆட் மந்த்ஸ் கொடுத்துருக்கோமா, சாரி, நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டு தானே, டேட் ஆட். அப்படின்னா வந்து 2 days ஆட் பண்ண சொன்னோம், அது பார்த்தீங்கன்னா 2 months ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே 8 இருக்குங்களா, இப்போது 10 ஆகிடுச்சு. 10 இருக்குங்களா, 12 ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து டேட்டுக்கு 1 or 2 dates வந்து எக்ஸ்டெண்ட் ஆனால். சப்போஸ் மந்த் வேணுன்னா நம்ம எர்லியர் பார்த்த மாதிரி தான், மந்த்ஸ் ஆட். மந்த்ஸ், சாரி, ஆட் மந்த். ஆட் மந்த்ஸ். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு மந்த் வந்து ஆட் ஆகிடும், டேட்டு சேஞ்ச் ஆகாது, மந்த் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து இந்த மந்த்து சொல்லுவாங்க, டெலிவரி டேட்டை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்,
ஒரு யூசர்கிட்ட போயிட்டு நீங்கள் லோன் அமௌண்ட் வந்து லோன் ஏஜெண்ட்டாக நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த இன்றைக்கி போயிட்டு ஒரு அந்த லோன் கலெக்டிவ் ஏஜென்ட் என்ன பண்ணுவார் போய் செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இல்லை, ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஆஃப் ஆஃப் த பேமெண்ட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபுல் பேமெண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த மந்த்தை வந்து நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஒரு காலம் போட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, கிளியரா? இந்த மாதிரி பர்பஸுக்கு நம்ம வந்து ஆட் மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் என்ன இருக்குது? டேட் ஆட் பார்த்துட்டோம், டேட் மந்த்ஸ் பார்த்துட்டோம். இயர் மந்த்து எப்படி தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இயர். ஓகே, இப்போது இயரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். இயர் எந்த காலம்லனா என்னுடைய இந்த டெலிவரி டேட்லேயே இருக்கட்டுமே, இந்த டெலிவரி டேட் காலமே நம்ம எடுத்துப்போம். இப்போது நான் வந்து தென் ஒரே காலமாக போட்டுருவோமே, எதுக்கு செப்பரேட்டாக அகைன் மல்டிபிள். ஓகே, தென் டாட் வித் காலம். இப்போ இங்கே இயருக்கு பதிலாக மந்த் போட்டுக்கலாம். மந்த். ஓகே, இது வந்து இயர், இது வந்து மந்த். ஓகே, கிளியர். இப்போ டிஸ்பிளே பண்ணிப்போம். டிஸ்பிளே display year. display year. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். syntax error. why syntax error? done and okay, let's try. Okay, the issue will be here, I think. let me execute. ஓகே, இப்போது நான் இங்கே போகிறேன். எனக்கு இந்த டெலிவரி டேட் இருக்குது பாருங்கள், இந்த 2024 இயரை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கு, இந்த மந்த்தை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டேட் காலம் இருக்கும், அந்த டேட் காலமில் மந்த்து இயரை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு தனி காலமாக ஸ்டோர் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா, ஐ ஹோப் யூ கிளியர் வித் திஸ் டேட் ஃபங்க்ஷன். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி கொஷின் ப்ளீஸ் கமெண்ட் இட், I will try to answer your questions. Okay, if you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We'll meet next video.